The Little Hero of Holland, Mary Map's Dodge. Video Part 2, 10th English Unit 6 Supplementary Samachir Kalvi, prepared and presented by R Manimaran. Now let me see the second part of the lesson. Last video நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா so you can understand easily this Tamil explanation of the story. As he walked along, he sometimes stopped to pick the pretty blue flowers that grows beside the road, or they listened to the rabbit's soft treat as they rustled through the grasses. அந்த பையன் சின்ன பையன் இருக்கான் இல்லையா, நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே தான் ஸ்டாப் பண்ணோம் நேற்றுக்கு வீடியோவில். அந்த பையன் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு சம்டைம்ஸ் ஸ்டாப்ட் நின்று அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரெட்டி ப்ளூ ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே பறிச்சுக்கிட்டே கையில் வந்தான். அந்த சைடில் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ஹாலண்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ். அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவன் வந்து அப்படியே பறிச்சுக்கிட்டே வர ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ரேபிட்லாம் வந்து அந்த கிராஸஸில் புல்லுக்குள்ளே அந்த போகிறத லிசன் பண்ணிவிட்டு வந்தான். பட் the after smiled as he thought his visit to the poor blind man who had so few pleasure and was always so glad to see him. அவன் அந்த போர் பிளைண்ட் மேன் அவரை விசிட் பண்ணதையெல்லாம் அப்படியே நினச்சிக்கிட்டே வந்தான். ரொம்ப ஒரு இதாக வந்து அதை நினச்சிக்கிட்டே வந்தான். சடன்லி ஹி நோட்டிஸ்டு தட் சன் வாஸ் செட்டிங். ஸோ அண்ட் தட் இட் வாஸ் க்ரோவிங் டார்க். மதர் வில் பி வாட்சிங் ஃபார் மீ, ஹீ தாட், அண்ட் ஹீ பிகன் டு ரன் டுவர்ட்ஸ் ஹோம். அப்போ என்னன்னாக்கா அந்த அவன் வந்து அவருக்கு கூட இருக்கிறது வந்து ரொம்ப அவருக்கு ரொம்ப ப்ளஷராக இருக்கும் இல்லையா, யாருக்குன்னா அந்த யாருக்கு பிளைண்ட் மேனுக்கு. ஸோ அதை நினச்சிக்கிட்டு அப்படியே வரும்போது அவங்க அந்த சன் வந்து செட் ஆயிடுச்சு, ரொம்ப டார்க்காக இருட்டிடுச்சு. அவங்க அம்மா வந்து இவனை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தேடிட்டு இருப்பாங்க அப்படின்றது அவனுடைய தாட்டாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணான்னா வேகமாக ஓட ஆரம்பித்தான் அந்த லிட்டில் பாய். ஜஸ்ட் தென் he heard noise. அப்போ வந்து ஓடிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்ன அப்படின்னா, இட் வாஸ் த சவுண்ட் ஆஃப் ட்ரிக்லிங் வாட்டர் அப்படியே இந்த ஒரு ஸ்ட்ரீமில் இருந்து அந்த ஒழுகக்கூடிய வாட்டர் இருக்கு இல்லையா, அது கேட்டுது. அந்த டைக்கில் தான் நடந்து வந்துட்டுருக்கான். he stopped and looked down. there was a small hole in the dike through which a tiny stream was flowing. அப்போ அதை பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, he stopped and looked down. there was a small hole. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம அந்த சைடில் பீச்சஸில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹோலு, அதுலேருந்து என்னென்னா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்குது, அப்படியே ஒழுகிட்டு இருக்குது. தெர் வாஸ் அ ஸ்மால் ஹோல் அங்கே இருக்குது அந்த டைக்கில். ஸோ ரொம்ப டைனி ஸ்ட்ரீம் வாஸ் ஃப்ளோவிங். எனி சில்ட்ரன் in a Holland is a frightened at the thought of a leak in the dike. எல்லா சில்ட்ரன்ஸுக்குமே கண்டிப்பாக என்னென்னா பயப்படுவாங்க, தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற குழந்தைகள் கூட தெரியும் அந்த வால் வந்து உடஞ்சிருச்சுன்னா என்னாகும், அந்த ஹாலண்டு நகரமே தண்ணியில் மூழ்கிடும் அப்படின்றது. ஸோ அது வந்து லீக் ஆகிருந்துச்சுன்னா ரொம்ப அந்த டைக் உடஞ்சிரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பீட்டர் வந்து அதை புரிஞ்சுக்கிறான். பீட்டர் அண்டர்ஸ்டுட் த டேஞ்சர் at once. If the water ran through a little hole, it would soon make a larger one and the whole country would be flooded. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க, பீட்டர் வந்து கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்கிறான், இந்த தண்ணி வந்து ஒருவேளை அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப கண்டினியூவாக போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஹோல் வந்து பெருசாகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த வாலே உடஞ்சி கண்ட்ரி ஃபுல்லாக ஃப்ளட்டட் ஆகிடும், வெள்ளத்தில் வந்து மூழ்கிடும் அப்படின்றத அவன் வந்து ரியலைஸ் பண்ணுறான். இன் எ மொமெண்ட் ஹீ சா வாட் ஹீ மஸ்ட் டூ. அந்த நேரத்தில் அவன் என்ன செய்யணும் அப்படின்றத அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டு த்ரூவிங் அவே ஹிஸ் flowers, he climbed down the side of the dike and thrust his finger into the tiny hole. அப்போ வந்து அவன் கையில் இருந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளார்ஸையெல்லாம் அப்படி தூக்கி வீசிட்டு வேகமாக ஓடி போயிட்டு தன்னுடைய ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த விரல், அவன் வந்து அந்த ஃபிங்கரை வச்சு அந்த டைனி ஹோலை வந்து தம்ப் பண்ணுறான். அப்படியே வந்து தம்ப் பண்ணி அந்த ஹோலை வந்து அடைச்சிட்றான். த ஃப்ளோவிங் ஆஃப் த வாட்டர் வாஸ் ஸ்டாப்ட். அப்போ தண்ணி வந்து நின்றுடுச்சு. ஓ, ஹீ செட் டு ஹிம்செல்ஃப், அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான், த ஆங்க்ரி வாட்டர் மஸ்ட் ஸ்டே பேக் நவ். கோபமான தண்ணீரே
இப்போ பாரு, இப்போ நீ வெளிலலாம் அங்கே வர முடியாது, நீ உள்ளேயே கெட அப்படின்ற மாதிரி அவன் தனக்கு தானே சொல்லிடுறான். ஐ கேன் கீப் தம் பேக் வித் மை ஃபிங்கர், என்னுடைய விரலால் உன்னை என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன், இனிமேல் நகரத்துக்குள்ளே நீ வர முடியாது. ஹாலண்ட் ஷால் நாட் பி ட்ரோன் டு ஒயில் ஆம் ஹியர், நீ வந்து என்ன பண்ண முடியாது, இந்த ஹாலண்டு நகரத்தை மூழ்கடிக்க முடியாது, ஏன்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து சொல்கிறான். This was all very well at first, but soon it grew dark and cold. The little fellow shouted and screamed, come here, he called, but no one heard him. No one uh, came to help him. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து அப்படியே அந்த நேரங்கள் வந்து பாஸ் ஆகுது. ஸோ வெரி வெல் ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் வந்து நேரம் ஆக ஆக சூன் இட் டு க்ரோ டார்க் அண்டு கோல்ட், ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு. இருட்டாக ஆரம்பித்தோடனே குளிர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. இந்த லிட்டில் ஃபெல்லோ வந்து ஷவுட் கத்துனான், யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு சத்தம் போடுறான், ஸ்க்ரீம்ட்டு சத்தம் போடுறான், வாங்க இங்கே யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். ஆனால் யாருமே அதை கேட்கல, ஹெல்ப்புக்கு உதவிக்கு அங்கே யாருமே வரல. இட் க்ரோ ஸ்டில் கோல்டர் and his arm ached and began to grow stiff and numb. இப்போ ரொம்ப அதிக குளிர் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் அவனுடைய கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலி, ரொம்ப ஆம்லாம் ஏக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அவனுடைய அந்த கைகள் எல்லாம் அப்படியே மரத்து போயிடுச்சு. நேற்று கூட இதில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கைகள் வந்து அப்படியே மரத்து போயிடுச்சு அவனுக்கு. He shouted again, will no one come, mother. அவன் திரும்ப கத்துறான், யாராவது அங்கே இருக்கீங்களா, அம்மா அம்மான்னு கத்துறான். பட் ஆனால் அங்கே யாருமே அங்கே வரல. But his mother had looked anxiously so along the dike road many times since sunset for her little boy, and now she had closed and locked the cottage door, thinking that Vito was spending the night with his blind friend. So on that she would scold him in the morning for staying away from home without permission. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப ஆன்சியஸாக, ரொம்ப ஒரு இவனுடைய வருகையை நினச்சி ரொம்ப அந்த ஒரு ஆன்சியஸாக அவனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கன்னா அந்த டைக் ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடை நோக்கி ஒரு கவலையோட ஒரு கரிசனையோட பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஆனால் சன் செட் ஆயிடுச்சு, அவன் அந்த பாய் இன்னும் வரவே இல்லை. அண்ட் நவ் அதுக்கப்புறம் என்னென்னா, அவங்க வந்து அந்த காட்டேஜ் டோர், அவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை பீட்டர் வாஸ் ஸ்பெண்டிங் த நைட்டு வித் ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்டு, அந்த கண்ணு தெரியாத நண்பர் கூட அவன் வந்து தங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதோட அவங்க இன்னும் நினைக்கிறாங்க, ஷீ வுட் ஸ்கோல்ட் ஹிம், அவனை திட்டணும் நாளைக்கு வந்தவொடனே, இந்த மார்னிங் ஃபார் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் ஹோம் வித்தவுட் பெர்மிஷன் இல்லாமல் நீ எப்படி அவர் கூட தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து நினச்சிட்டு இருக்காங்க. பீட்டர் ட்ரைட் டு விசில் but his teeth chattered with the cold. He thought of his brother and sister in their warm beds, and of his dear father and mother. I must not let them be drowned. He thought, I must stay here until someone comes if I have to stay all night. இப்போ வந்து பீட்டர் வந்து என்ன பண்ணுறான்னா, அவனால் சத்தம் போட முடியல, சரி விசில் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அவனுடைய பல்லெல்லாம் அப்படியே நடுங்குது. சாட்டடுனா பல்லு அப்படியே கடற்கடன்னு ஆடுது குளிரில். அவன் நினைக்கிறான், அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டரை பற்றி நினைக்கிறான். ஆஹா, இப்போல்லாம் அவங்க நம்ம பிரதர் சிஸ்டர்லாம் எவ்வளோ கதகதப்பாக அங்கே வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சி பார்க்குறான். அவங்க அப்பா அம்மாவை பற்றியும் நினச்சி பார்க்குறான். டியர் ஃபாதர் அண்ட் மதர், ஐயோ அம்மா அப்பாவெல்லாம் எப்படி நல்லா இருப்பாங்க அப்படின்றத நினச்சி அவன் நினச்சி பார்க்குறான். ஐ மஸ்ட் நாட் லெட் தம் ட்ரோன்ட், நான் வந்து எங்கள் அம்மா அப்பா தங்கைகளை, நகரத்தில் உள்ளவங்களை நான் வந்து முழுக விட மாட்டேன் இந்த தண்ணியில் அப்படின்றது அவனுடைய எண்ணமாக இருக்குது. I must stay here until someone come. If I have to stay all night. கண்டிப்பாக வந்து நான் வந்து இதை வந்து செஞ்சே ஆகணும். இங்கே நான் வந்து இன்றைக்கி, அதாவது நான் இப்போ இன்றைக்கி முழுவதுமே ராத்திரி முழுக்க தங்குறதா இருந்தாலும் நான் இங்கே தங்கி தான் நான் இதை வந்து என்ன பண்ணுவேன், பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தானே அவன் நினைக்கிறான். The moon and star looked down on the children crouching
on a stone on the side of the dike. His head was bent and his eyes were closed. But he was not asleep, for every now and then he rubbed the hand was holding back the angry sea. அவன் வந்து அந்த பாருங்க இந்த மூன், அதாவது நிலவு, அந்த ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள்லாம் அப்படியே இந்த பையனை விட்டு பார்க்குது. இந்த சைல்டு என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. த சைல்டு க்ரோச்சிங் ஆன் த ஸ்டோன் ஆன் த சைட் ஆஃப் த டைக். அவன் வந்து அந்த டைக்கில் அப்படியே அந்த இதில் வந்து ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த கல் மேலே அப்படியே சாஞ்சிக்கிட்டு தன்னுடைய கைகளை வந்து அதில் அப்படியே அந்த ஹோலை வந்து தம்ப் பண்ணிக்கிட்டே அப்படியே இருக்கான். ஹிஸ் ஹெட் வாஸ் பெண்ட், அவனுடைய தலையெல்லாம் அப்படியே தொங்கி போயிடுச்சு. அண்ட் ஹீஸ் ஐஸ், அவனுடைய கண்கள்லாம் அப்படியே சோர்ந்து அப்படியே தூங்குற நிலைமையில இருக்கிறான். ஆனால் அவன் தூங்கலை. பட் ஹி வாஸ் நாட் அஸ்லீப், அவன் அப்படியே தூங்குற நிலைமைக்கு வந்துட்டான். ஆனாலும் அவன் வந்து தூங்கலை. அந்த சைடில் பீச்சஸில் இருக்குல்ல அதே மாதிரி அவன் வந்து தூங்கலானா. So now and then he rubbed the hand was holding back the angry sea. அவன் வந்து என்னன்னாக்க கையை வச்சு நல்லா இந்த கடல், அந்த கோபமான கடல் இருக்கு இல்லையா, அதை வந்து தன்னுடைய கைகளால் வந்து அடக்கி கொண்டு இருக்கான் அப்படின்றது அவனுடைய எண்ணமாக வந்து இருக்குது. ஐ வில் ஸ்டாண்ட் somehow, எப்படி நான் வந்து இதை நான் பொறுத்துக்குவேன். ஸ்டாண்ட் இட்னா என்ன, பொறுத்து கொள்ளுதல், தாங்கி கொள்ளுதல், அந்த மாதிரி. ஐ வில் ஸ்டாண்ட் இட் சம்ஹவ் ஹீ தாட், அவனுடைய எண்ணம் அப்படி அதுவாக தான் இருந்துச்சு. இங்கே அவனுடைய எண்ணம் அதுவாக தான் இருந்துச்சு. ஸோ ஹீ ஸ்டேட் தேர் ஆல் நைட் கீப்பிங் த சீ அவுட். இந்த கடலை வந்து கடல் கோபமான அந்த கடலை இந்த வாழை விட்டு வெளியில் வராமல் நான் என்ன பண்ணிக்குவேன், தாங்கிக்குவேன் அப்படின்ற ஒரு மன உறுதியோடு அந்த பையன் இருந்தான் அன்றைக்கி இரவு முழுவதும். Early the next morning, a man going to work thought he heard a groan as he walked along the top of the dike. Looking over the edge, he saw a child clinging to the side of the great wall. அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. ஒரு நாள் அந்த காலையில் ஒரு ஒர்க்கர்ஸ், ஒரு அந்த ஸ்டேஞ்சர் வந்து அந்த வழியாக அந்த டைக்கு மேலே நடந்து போகிறாரு. என்னது, ஏதோ ஒரு க்ரோன்ஸ் சவுண்டு கேட்குதே, ஒரு முணங்குதல், ஏதோ முணங்குற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வழியாக வந்து அவர் டைக்கை உத்து பார்க்குறாரு. அந்த எட்ஜ் ஓரத்தில் ஒரு சின்ன பையன் அப்படியே அந்த செவுத்தை வந்து ரொம்ப அதை செவுத்தோட ஒண்டி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த வால் கூடவே இருக்கான். வாட்ஸ் அ மேட்டர், என்ன விஷயம் தம்பி? ஹி கால்டு, ஆர் யூ ஹர்ட், உனக்கு என்ன காயமா, எதுவும் காயம் பட்டுடுச்சா, அடிபட்டுடுச்சா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ ஐம் கீப்பிங் த வாட்டர் பேக் பீட் ஈல்ட் டெல் தம் கம் குயிக்லி. ஐயோ, நான் வந்து தண்ணியை பிடிச்சிட்டு இருக்கேன், இங்கே வந்து உடஞ்சிருச்சு, பெரிய ஹோலாகிருச்சு, இங்கே ஒரு ஹோலு, அதனால தான் நான் இதை வந்து அப்படியே தம்ப் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் யாரையும் கூப்பிடுங்க உதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சத்தம் போடுறான். எல்லாரையும் சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, த அலாம் வாஸ் ஸ்ப்ரெட், இந்த நியூஸு அப்படியே அந்த நகரம் முழுவதும் நாடு முழுவதும் பரகுது. பீப்புள் கேம் ரன்னிங் வித் த ஷவல்ஸ். எல்லாரும் அந்த ஷவல்ஸ்னால் மண்வெட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு அண்ட் த ஹோல் வாஸ் சூன் மென்டட். எல்லோரும் வந்து அந்த ஹோலை வந்து சிமெண்ட் மாதிரி அது ஏதாவது வச்சு அடைச்சிருப்பாங்க. அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. They carried Peter home to his parents, and before long, whole town knew how he had saved their lives that night. To this day, they have never forgotten the brave little hero of Holland. ஆமாம், அவனை வந்து உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பேரண்ட்டுக்கிட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டவுனில் உள்ள எல்லாருக்கும் இவன் வந்து இந்த ஹாலண்டை வந்து எப்படி சேவ் பண்ணா அப்படின்ற இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ டு திஸ் டே தே ஹாவ் நெவர் ஃபர்கட்டன். இன்றைய நாள் வரைக்கும் ஹாலண்டில் அந்த சின்ன பையனுடைய இதை வந்து பிரேவ், அந்த தைரியத்தை யாருமே மறக்கலை. இன்னை வரைக்கும் அந்த ஹாலண்டோடைய லிட்டில் ஹீரோவாக அந்த பையன் தான் இருக்கான் அப்படின்றது. இன்றைக்கும் அவனுக்காக ஸ்டாச்சு வச்சுருக்கு, இந்த சைடில் பீச்சஸில் இருக்க மாதிரி அவனுக்கு ஒரு ஸ்டாச்சு வந்து அங்கே இருக்குது, இந்த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் அப்படின்றது. இந்த கதையினுடைய சாராம்சம் என்ன, அதாவது மெயின் தீம் என்ன அப்படின்னாக்க, நாம் இந்த நாடு நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்றத நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இந்த நாட்டுக்காக என்ன பண்ணோம் அப்படின்றது தான் நம்ம வந்து ஒவ்வொரு இதுவும் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு துறையிலையும் இராணுவமாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், நிறைய பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், ஸோ எனி ஃபீல்டு, இஃப் இட் எனி ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் நாட்டுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ
சில்ட்ரன்ஸ் ஆகிய நம்ம நிறைய நாட்டுக்காக அந்த சோசியலாக நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றத வந்து இளமையிலேயே வந்து டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க குழந்தைகள் மனசில் வந்து இதை வந்து விதைக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையினுடைய முக்கிய தீமாக இருக்குது. Thank you students, thank you for watching this video. The next video is coming soon. Like, share, do subscribe our channels English with Maran. Thank you. Bye bye.